இப்போ பசங்களாம் ரொம்ப நான் விசுவாசிக்கிறேன் கொஞ்சம் நல்ல பசங்களாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறையா எங்கள் சபைகள்லேயும் வெளியில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குடும்பங்கள்லேயும் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது பார்க்குறோம். பசங்க ஓரளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நேசிக்கணும் நேசிக்கணும், நீ கிறிஸ்து நேசிக்கிறத போல் மனைவியை நேசி நேசி நம்ம ஒவ்வொரு கல்யாணங்களையும் பிரசங்கம் பண்ணி பசங்களாம் ஓரளவுக்கு ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தோடனே நம்ம பெண்களுக்கு தான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த அடிமைப்படுத்துகிற அந்த தனம் அந்த மாதிரி தெரியுது நிறைய கேசஸில் பார்க்கும்போது. நாங்கள் அதாவது நான் வேலை செய்கிறேன்னா நான் படுற எங்கள்கிட்ட நிறைய கவுன்சிலிங்க்கு வரும்போது இந்த பெண்கள்கிட்ட நான் பேசியிருக்கும்போது நிறைய பெண்கள் ஒரு 2-3 பேர் என்கிட்ட சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அக்கா, நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும்ல, பார்க்கணும்ல, அப்போ நம்ம பாதி வேலை செய்யும்போது அவங்கள கூப்பிட்டு பாதி வேலை செய்ய வச்சாதான் நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை வார்த்தை என்ன சொல்லுது, அதை வச்சு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அதை வச்சு தான் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு, ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த இவ்வளோ பெரிய வியாபார கப்பலை போல் அவள் இருந்திருக்கிறா. நம்ம கூடமால வரைக்கும் நம்மளை பலப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய எப்படி நம்ம கைகளை பலப்படுத்தி கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கைகளை வீக்காகவும் பலவீனம் வரலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, அந்த நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் நான் பாதி வேலை செய்கிறப்ப ஹஸ்பண்ட்ஸும் பாதி வேலை தான் செஞ்சாகணும்னு இந்த அடிமைப்படுத்துறது ஆதிக்கம் செலுத்துறது வந்து கர்த்தருடைய திட்டமும் கிடையாது, கர்த்தருடைய ஆசை கிடையாது. ஹஸ்பண்ட்ஸாக விரும்பி நமக்கு வந்து காஃபி போட்டு கொடுப்பாங்க ரொம்ப அன்பாக, ரொம்ப நல்லாயிருக்கும். நிஜமாக அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாவே அதுக்கு நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லலை. நிறைய பேர் விரும்பி நமக்கு ஏதாவது டிஷ்ஷஸ் செஞ்சு தருவாங்க. என் ஹஸ்பண்ட்லாம் எனக்கு சிக்கன்லாம் செஞ்சு தந்துருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நீ செஞ்சு தான் ஆகணும்னு போய் செஞ்சால் தான் நான் இன்றைக்கி சாப்பிடுவேன் அப்படி சொல்லலை. அவராக விரும்பி செய்திருக்கிறாரு, அவராக விரும்பி எனக்கு டீ போட்டு கொடுத்துருக்குறாரு. நாங்களும் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது சேர்ந்துருக்கோம். அதுக்காக பொழுதுனுக்கு நீ கிச்சனில் வந்து இதை சமைச்சிக்கிட்டே இருன்னு நான் சொன்னதில்லை. ஹஸ்பண்ட்ஸ் ஓகே விரும்பி வந்து ஒய்ஃபுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும், ஒய்ஃபுக்கு இதை நான் பண்ணணும், பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்தில் கிளப்புற விஷயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணும்போது ஓகே, அது அவரெல்லாம் விருப்புறாங்க. அன்பின் நிமித்தம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆண்டவர் அப்படி தான் வாழ சொல்கிறார். 2 பேர்த்துக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தை நடத்திட்டு போகணும். ஆனால் இங்கே நிறைய பேர் பண்ணுற கம்ப்ளைண்ட்டில் வந்து நான் படுற கஷ்டம் நீ பாட்டில் வெளியில் போயிடுறீங்க, ஹஸ்பண்ட்ஸ் பாட்டில் வெளில போயிருங்க, நாங்கள் தான் பிள்ளைங்களோட கஷ்டப்படுறோம், நாங்கள் தான் எல்லாம் பண்ணுறோம், ஒன்றும் பண்ணுறதில்லன்னு அந்த டார்ச்சர்லேயே வச்சு பயமுறுத்தி. இப்போ பசங்க ரொம்ப பயந்துக்கிட்டு வேலை செய்கிற குடும்பங்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப பயந்து பிள்ளையை பார்க்குறியா, நைட்டு முழிக்கிறியா, இந்த மாதிரி காரியங்களும் நடக்கிற குடும்பங்கள் நாங்கள் பார்க்குறோம். இப்படி பொழுதுனைக்கும் ஹஸ்பண்ட்ஸை போட்டு நை பண்ணிக்கிட்டு பிடுங்கிட்டு அவங்களா விரும்பி நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அவங்கள போட்டு நை நச்சு பண்ணி அவங்களோட நிம்மதியை கெடுத்து அவங்கள யார்கிட்டையும் பேச விடாமல் கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி விரும்பி வந்து தண்ணி கொடுக்குறப்ப அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கணும். அதெல்லாம் ஆண்டவரே நமக்காக செய்கிறாரு, நம்ம ஹஸ்பண்ட் மூலமாக பேசி நம்மளை சந்தோஷமாக்குறாரு, அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் அந்த அடிமைப்படுத்துறது, டார்ச்சர் பண்ணுகிறது அது கர்த்தரிடத்துலேருந்து வருகிற ஆசை கிடையாது. அதில் ஒரு சந்தோஷம். ஒரு பையன் எங்கள்கிட்ட வந்து சொன்னான், நான் ஒன்றுமே செய்யாட்டினாலும்க்கா என் ஒய்ஃப் முன்னாடி நான் கையை கட்டிக்கிட்டு நின்றுட்டா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ஒரு வேலையை பார்க்கறதுனால எங்கேயும் போயிடக்கூடாது, அது பக்கத்தில் நிற்கணும், கையை கட்டிட்டு நிற்கணும், என்ன சொல்லுதோ கேட்டுட்டு நிற்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது என் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா, அதனால் கூடுமாற வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் வந்து நம்ம குணசாலியான ஸ்திரீகளாகிய நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற, உலகத்தில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் குணசாலிகளான ஸ்திரீகள் நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் அது கிடையாது. நம்ம அன்பினால் அரவணைத்து கொண்டு போகிற பெண்களாக இருக்கணும். நம்ம அப்படி பண்ணும்போது நம்ம புருஷன் வந்து எப்படி ஆகுறாராம், அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயாஸ்தலங்களில் உட்கார்ந்துட்டு பேர் பெற்றவனாக இருக்கிறான். நம்ம மொய் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தால் பேர் பெற்றவனாலாம் விளங்க முடியாது. அவனுக்கு எப்படா இந்த வீட்டை விட்டு ஓடுவோம், இந்த டென்ஷன் எப்போ ஒழியும், இவன் 4 நாள் கொஞ்ச நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர மாட்டாளா, நம்ம எங்கேயாச்சும் 4 ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போக மாட்டோமா, இதை பண்ண மாட்டோமா, அவன் ஒர்க்கில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. எப்படா இந்த நச்சு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து எப்போ ரிலீவ் ஆகணுங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் நம்ம புருஷனை ரொம்ப சந்தோஷமாக வைத்துக்கும்போது, குடும்பத்தை ரொம்ப விசாரித்து நல்லபடியாக அந்த குடும்பத்தை நடத்தும்போது, பொறுமையோடும் அன்போடும் ரொம்ப அரவணைப்போடு நடத்தும்போது நம்ம புருஷன் எப்படி இருப்பாராம், பேர் பெற்றவனாக இருப்பான்.
ரொம்ப ஃபேமஸாக இருப்பார் கண்டிப்பாக. மூப்பர்களோட நம்ம நீ அவர்கிட்ட பேசாத இவர்கிட்ட பேசாத, என் கூட மட்டும்தான் இருக்கணும், இங்கே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி மூப்பர்களோட நியாயஸ்தலங்கள்லாம் போய் உட்காருவார்? நம்ம கொஞ்சம் அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்து அவரை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணாதான் இந்த மாதிரி வசனங்கள் வார்த்தைகள்லாம் நிறைவேறும். அடுத்த வசனம் 24வது வசனம். அதனால் நம்ம ஹஸ்பண்ட்ஸை ரொம்ப நல்லா வைத்துக்கொள்ளணும், அரவணைத்து நம்ம அன்பினால் அன்பினால் நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. நிறைய நான் பார்த்துருக்குறேன். நம்ம அன்பினால் டீல் பண்ணும்போது, இல்லை நம்ம ஏதாவது ஹஸ்பண்ட் இப்படி மாறணும்னு ஆசைப்படும்போது கர்த்தரிடத்தில் அந்த விண்ணப்பத்தை தெரிவிங்க. நீங்கள் நேராக ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு நீ இதை மாறு அதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், ஆண்டவரே என் கணவர் இதை செய்யணும், என் கணவர் இந்த மாதிரி செய்யறது எனக்கு பிடிக்கல, அவர் இந்த மாதிரி மாறிக்கிட்டா இன்னும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், ஆண்டவர்கிட்ட அவங்க விண்ணப்பத்தை தெரிவித்து பாருங்கள். கண்டிப்பாக பெரிய மாறுதலை கொடுப்பாரு. நான் நிறைய என் வாழ்க்கையில் அதை அனுபவித்திருக்கேன். எனக்கு ஏதாவது என் கணவர் செய்யணும்னு நான் விருப்பப்பட்டேன்னா, அவர் சரீரத்தை பார்த்துக்கொள்ளணும், அவர் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி சில ரிக்வஸ்ட் தான் ஆண்டவர்கிட்ட வைக்கும்போது அவர் தானாகவே ஹஸ்பண்ட்ஸுக்கு அந்த ஆசையை கொடுத்து அவர்களை தானாக பண்ண வைக்கிறார். அதை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அதனால் நம்மளோட விண்ணப்பங்களையும் நம்மளோட ஆசைகளையும் கர்த்தரிடத்தில் தெரிவிப்போம். நம்ம அன்பால் அரவணைப்பால் வீட்டை கட்டுவோம், புருஷனை பார்த்துக்குவோம். அந்த மாதிரி பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக ரொம்ப ஆசீர்வதிப்பார். நம்மளோட புருஷனும் நம்மளை ரொம்ப நேசிப்பார். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஒய்ஃப் மேலே இருக்க லவ் ரொம்ப பெருசாயிரும். யார்கிட்டையும் போய் ஒய்ஃபை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு அடுத்தவங்கள்ட்ட போவாங்க. என் ஒய்ஃப் இப்படி பண்ணுறா, என் ஒய்ஃப் அப்படி பண்ணுறான்னு பஞ்சாயத்துக்கு போவாங்க. இல்லை உங்களை பற்றி உங்கள்கிட்ட நல்லபடியாக சிரிச்சுக்கிட்டு ஒய்ஃப் டார்ச்சர் பண்ணுதுடா, என் ஒய்ஃப் ரொம்ப நை பண்ணுதுடான்னு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேசுறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. நம்ம நல்லா இருக்கும்போது இந்த இன்னொரு வசனத்தில் படிக்கிறோம் பாருங்கள். நம்ம இப்படிப்பட்ட பெண்களாக இருக்கும்போது நம்மளை பார்த்து நம்ம புருஷரை என்ன சொல்லுவாராம் பாருங்கள். நீதிமொழிகள் 31 அதே அதிகாரத்தில் 29வது வசனம். அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். இந்த மாதிரி நம்மளை புகழணுமா? அப்போ நம்ம இந்த மாதிரி இந்த வார்த்தையில் நம்ம கற்றுக்கொண்டபடி அன்பினாலும் அரவணைப்பினாலும் நம்மளுடைய பொறுமையினாலும் அரவணைத்து கொள்ள வேண்டும் புருஷனையும் பிள்ளைகளையும். அப்படி இருக்கும்போது நம்ம ஹஸ்பண்ட் எவ்வளோ பொண்ணு இருக்காங்கப்பா, நீ தான்ப்பா பெஸ்ட் நீ தான் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவார். நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைகள் எழும்பி என்ன சொல்லுவாங்களா, பிள்ளைகளை நம்ம அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு எது பண்ணால் கோபம் வரும், இது கோபமூட்டுற காரியங்களை பெற்றோர்களாகி நம்ம செய்யக்கூடாதுன்னு கர்த்தரே சொல்லியிருக்காரு, பிள்ளைகளை கோபமூட்டாதீர்கள்னு. இப்போ பிள்ளைகளை கோபமூட்டாமல் நடந்துக்கும் போது அவர்களை புரிந்து அன்பினால் நடந்துக்கும் போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா 28வது அதிகார வசனம் 28. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறாள். இப்படிப்பட்ட தி பெஸ்ட் அவார்ட்லாம் நமக்கு கிடைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து குடும்பத்தை நடத்தும் போது. அவள் உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறது. 25வது வசனம். அவள் உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. இப்போ நம்ம வாயை எப்படி திறக்கிறாளா? வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். சும்மா லபலபலபன்னு லொடன்னு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. வாயை இந்த வாய் தந்ததுன்னா அங்கே விஸ்டம், அந்த ஞானம் வெளிப்படணும், ஞானம் விளங்க. அவள் பேச்சுனா அவங்க கரெக்டாக பேசுகிறாங்க, என் ஒய்ஃபா பேசினா கரெக்டாக இருக்கும், இவங்க பேசினா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி ஞானம் விளங்க நம்ம திறக்கணும் நம்ம வாயை. தயவுள்ள போதகம், கைண்ட்னஸ், ஜென்டில்னஸ் எல்லாம் நம்ம போதகத்தில் இருக்கணுமா. கோபம், மூர்க்கம், அதிகாரம், இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம வாயில் இருக்குன்னு சொல்லலாம். ஆண்டவர் தயவுள்ள போதகம் அவன் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக. அவளுக்கு நிறைய வேலைக்காரியை பார்க்குறான்னு இந்த வசனத்தை அதிகாரத்தில் இருக்குது. நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, நம்ம படுத்து தூங்கலான்ட்டு அவள் இருக்கல. இந்த குணசாலியான ஸ்திரீ, இந்த அதிகாரத்தில் வர பெண், அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல், சோம்பேறியாக இருக்கல. எவ்வளோ வேலைக்காரங்க இருந்தாலும் கதிர்களை பிடிக்கிறான்னு இருக்கு வசனத்தில். அவள் பிஸ்னஸ் பண்ணுறா, வியாபார கப்பல் போய் இருக்கிறா, வயலை விசாரித்து வாங்குறா, சோம்பலாக இல்லை, ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப பிரிஸ்காக, ரொம்ப அடுத்தடுத்து காரியங்களை, வீட்டு காரியங்களையும் எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறாள். தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது கண்ணோக்கமாக இருக்கிறாள். அப்படி இருக்கும்போது தான் நம்ம சொன்ன மாதிரி பிள்ளைகள் எழும்பி சொல்லுவார்கள், தி பெஸ்ட் சொல்லுவாங்க. நம்ம புருஷன் தி பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க நம்மளை பார்த்து. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அந்த ஒரு அழகு அதெல்லாம் வீண். ஆனால் கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிற ஸ்திரீயாக இருக்கிறோமா,
நம்ம எவ்வளோ மேக்கப் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆண்டவர் தப்பு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் இதற்கெல்லாம் மேலே அது மட்டும் தான் அழகு தான், மேக்கப் தான் அப்படின்னா அதெல்லாம் வீண்கிறார் ஆண்டவர். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிறோமா, ஞானத்தோடு நம்ம வீட்டை நடத்துகிறோமா? அப்படி இருக்கும்போது நம்ம யாரால ஸ்திரியை நம்ம புகழப்படுகிறவர்களாக இருப்போம். அப்படி இருக்கும்போது அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அப்படிம்போது நம்ம கைகளால் செய்கிறோம், நான் எவ்வளோ செய்கிறேன், எவ்வளோ பண்ணுறேன், எனக்கு ரிவார்டு இல்லையா? எனக்கு நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, என்னை யாருமே அப்ரிஷியேட் பண்ணல, நான் பண்ணுறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, புருஷனுக்கும் தெரிய மாட்டேங்குது, பிள்ளைகளுக்கும் தெரிய மாட்டேங்குது, பெரியவர்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள்னு சொல்லும்போது இந்த கைகளின் பலன் எங்கேருந்து வருது? கைகளின் பலனை நமக்கு யார் தரப்போகிறாரு? முதலாவது வசனம் பார்த்தோம்ல, நாளாகமத்தில் 2 நாளாகமும் 15:7, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு, கர்த்தரிடத்திலிருந்து பலன் உண்டு. நமக்கு கிரியை யார் தரப்போறா? பலன் கர்த்தர் தரப்போறார். நம்ம கிரியைகளுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு. நம்ம ரொம்ப புகழப்படத்தக்கவர்களாக இருப்போம். அடுத்து நம்ம யாரை டிபெண்ட் பண்ணி இந்த வீட்டை கட்டுகிற பொறுப்பாக ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இது இப்போ ஓகே நம்ம கட்டுறோம், இப்போ யாரை டிபெண்ட் பண்ணி கட்டுறோம்? ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, வீடு கட்டுற பொறுப்பு யாரோடதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 127:1. சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தை நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. இப்போ இங்கே யார் வீடை கட்டுறாருன்னு போட்டிருக்கு இந்த வசனத்தில். அந்த வசனத்தில் நீதிமொழிகள் 14:1 படித்தோம். குணசாலியான புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு இருக்குது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இங்கே ஆண்டவர் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அப்போ அந்த புத்தியுள்ள ஸ்திரீயாக நம்ம இருந்து நம்ம தான் கட்டுவோம், பொறுப்பு ஆண்டவர் என் கையில் தான் கொடுத்துருக்குறாருன்னு அதிகாரத்தை எடுக்கக்கூடாது. நம்ம ஹம்பிளாக யார்கிட்ட போகணும்? நமக்கு யார் தான் வீடை கட்டி தரணும்? யாரை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம்? யாரை தான் நம்ம சார்ந்திருக்கிறோம்? கர்த்தரை தான் நம்ம சார்ந்திருக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. இப்போ நம்ம ஒவ்வொரு காரியங்கள்லையும் பொறுமையாக இருக்கணுமா, அன்பாக இருக்கணுமா? யாரை போய் நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும்? கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது அவர் நம்மளோட பலவீனத்திலே அவருடைய பலனை கொடுத்து நம்மளை அதை ஓவர் கம் பண்ண வைப்பார். அப்போ நம்ம ஒவ்வொரு காரியங்கள்லையும் இந்த வீட்டை கட்டுக்கிற காரியங்களில் கர்த்தர்கிட்ட போய் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். நிறைய நம்ம ஆராதிக்கணும், துதிக்கணும், பைபிள் வாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கணும். ஆண்டவர் நம்மளை குறித்து இன்றைக்கி இவ்வளோ காரியங்கள் நம்மளை குறித்து ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறாருன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு இவ்வளோ பொறுப்புகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா? அப்போ நம்ம அவ்வளோ பெரியவர்களா? நமக்கு இவ்வளோ பெரிய விசேஷத்தை கிருபைகள் இருக்கிறதான்னு நம்ம தெரிந்து கொள்ளும்போது அதன்படி நடக்கணுங்கிற ஆசைகள் நமக்கு பெரிதாக இருக்கிறது. இன்னும் என்னை கரெக்ட் பண்ணிக்கணும் ஆண்டவரே, இன்னும் பொறுமையாக இருக்கணும் ஆண்டவரே, இன்னும் அன்பாக இருக்கணும், இன்னும் ரொம்ப சூப்பராக நடத்தணும் குடும்பத்தை அப்படிங்கிற ஆசைகள் நமக்கு பெருகுகிறது. இன்னும் தொடர்ந்து நமக்கு ஆண்டவர் நம்ம மேலே நம்மளை குறித்து என்னென்ன திட்டங்கள் என்னென்ன ஆசைகள் வைத்திருக்கார் நம்ம பார்ப்போம். இதில் நம்ம ஒவ்வொரு காரியங்கள்லையும் ஆண்டவரை சார்ந்து கொள்வோம், கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் வீட்டை கட்டுவார். அடுத்து நம்ம யார் மேலே வீட்டை கட்டுவோம்? கடைசி அந்த வசனத்தை பார்த்து விட்டு முடிப்போம். மத்தேயு 7:24-25. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினா புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இப்போ நம்ம கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்ம வீட்டை கட்டுவோம். புத்தியுள்ள மனுஷனுக்கு அங்கே ஒப்பிடுறாரு. நம்ம புத்தியுள்ள ஒரு பெண்ணாக நம்மளோட வீட்டை கட்டுறதை நம்ம கர்த்தரோடு போய் சார்ந்துக்குவோம், கர்த்தரை சார்ந்துக்குவோம், இயேசு கிறிஸ்து மேலே நம்மளோட வீட்டை கட்டுவோம். அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொரு நாள் நடந்து கொள்வோம். கண்டிப்பாக நம்மளோட வீடு கற்பாறையின் மேல் கட்டின வீட்டுக்காக ஆண்டவர் அங்கே ஒப்பிடுறாரு. அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் சொல்லியிருக்கிறாரு. பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் என்ன பண்ணுவோம்? நம்ம அஸ்திபாரத்தை எங்கே இயேசுவா மேலே போட்டிருக்கிறோம், கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோம். அப்போ என்ன பண்ண முடியாது? நம்மளோட பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் நம்மளை ஷேக் பண்ணிட முடியாது, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப சூப்பராக ஆண்டவரோட சித்தத்துக்கு நேராக நம்மளுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு போவோம்.
தொடர்ந்து நம்ம பார்ப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த பெண்ணே உனக்காக நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்களாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். நம்மளை குடும்பங்களை அழகாக கட்டி இயேசு நாமம் மகிமைப்படும்படியாக குடும்பங்களை நடத்துவோம். நம்ம ஜெபிப்போம். பிதாவை நன்றி செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த நாள்லையும் நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்கு நமக்கு நன்றி. நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களும் ஆண்டவரே ஆசைகளும் மகா பெரியதாக இருக்கிறதே உமக்கு நன்றி. எங்களை விசேஷித்தவர்களாக அழைத்திரே உமக்கு நன்றி. இதன்படி நடந்து கொள்ள எங்களை பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. இயேசு நாமத்தினாலே இங்கே பார்த்து கொண்டிருக்கிற பெண்களுக்காக இடத்துல வருகிறேன். அவர்கள் எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவீராக. இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் எங்களுக்கு பூரணமாக விளங்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஷலோம்.